ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மந்த்து ஜிஆர்டியில் வெள்ளி கிரீட்டம் வாங்கினிருந்தேங்க. அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. பையனுக்காக பிள்ளையாருக்கு கொடுக்கறதா வேண்டி நின்றேன். சரி அன்னிட்டு இன்றைக்கி வந்து சண்டே. இந்த விலாகு வந்து சண்டே விலாகுங்க. வரலட்சுமி நோன்பு போனதுக்கப்புறமா வர சண்டேங்க இது. சாமிக்காக சரி பிரசாதம் செஞ்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் கோவிலில் போயிட்டு. அது காலேஜில் இருக்கிற ஒரு கோயிலுங்க பிள்ளையாருது. இதுதாங்க கிரீட்டம். ஜிஆர்டியில் தான் வாங்கினிருந்தேன். சரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமன்னுட்டு ஐயர்கிட்ட முன்னால் எல்லாம் ஒரு என்னென்ன வேணும் தேவைப்படும் அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கு அன்னிட்டு எழுதி கொடுத்துட்டார் லிஸ்ட்டு. அதில் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் சண்டே அன்றைக்கன்னா நான் என்னோடய விலாக் வந்து 200 விலாகு அன்றைக்கி சண்டே அன்றைக்கி விடணும். அதனால நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணதாக இருக்கட்டும், சந்தோஷமாகவும் இருக்கும். பையனுக்கு வேண்டி நின்றோம் இல்லை, அதையும் நம்ம நிறைவேற்ற மாதிரி இருக்கும்னுட்டு 200 வீடியோஸ் போயிட்டுருக்கேங்க. அப்பா திரும்பி பார்த்தா எப்படி நம்மளால் முடிஞ்சிருச்சு, எப்படி பண்ணோம் நம்ம இவ்வளோ 200 வீடியோஸு அன்னுட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓல்டு வீடியோஸ் 200 வ்ளாக்ஸ் போட்டிருக்கேங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். சந்தோஷமாக இருக்கணும். பண்ணிடலாம் வந்துட்டு பிள்ளையாருக்கு எல்லா பாலாபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன தேவைப்படுது எல்லாம் வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு சாமிக்கிட்ட அந்த நம்ம எட்டுன்னு வந்த மாலை ப்ளஸ்ஸு அந்த கிரீட்டம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த வித்யா விநாயகராங்க படிப்புக்காகவே இவர் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சவருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் தாங்க இந்த பிள்ளையார். நான் எப்படி நினச்சேனோ எப்படி கஷ்டப்பட்டுட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேனோ அது அப்படியே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாருங்க. என் சின்ன பையனுக்காக நான் வேண்டி நின்றேன், அது எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கிரீட்டம் வச்சுட்டு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பிள்ளையாருக்கு. அவ்வளோ அழகுங்க. உலகத்தில் எந்த கடவுள் அழகாக இருப்பாருன்னா பிள்ளையார் தாங்க. என்ன சொல்கிறது, பிள்ளையாருக்கு அடுத்ததாங்க எந்த கடவுளாக இருந்தாலும்னு. எவ்வளோ அழகு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமிக்கு பிரசாந்தமாக நிம்மதியாக அவ்வளோ ரிலீஃபாக பசங்களோட அவ்வளோ சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டுங்க இது. நம்ம நினைக்கிறோம் சாமி இப்போ சாமி நம்ம நினச்சா நம்ம கொடுத்தாதான் சாமி நம்மளுக்கு கொடுப்பாருன்னு இல்லைங்க. நம்ம ஒரு திருப்தி, நம்மளோட சந்தோஷம் அது எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல கூட தெரியல. அப்புறமா ஐயர் எல்லாம் நல்லா பூஜை சூப்பராக பண்ணார். பண்ணிவிட்டு பசங்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணாருங்க. அவர் சொல்கிறாரு மூஞ்சியில் பொட்டு எதுவும் வைக்கல பசங்களுக்கு, அவர் தான் வச்சாரு. வச்சுட்டு பிள்ளையாரும் முருகர் மாதிரி இருக்காங்கம்மா உன் பசங்கன்னு சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சிங்க. நிஜமாக அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. அவங்க நான் நினைக்கவே இல்லை ஒரே செட்டாக ட்ரெஸ் போடுவாங்கன்னுட்டு. அவன் போடுறது இவனுக்கு தெரியாது, இவன் போடுறது அவனுக்கு தெரியாது. ஆனாலும் பேராக கரெக்டாக ஒரே பேட்டர்ன் ஒரே ட்ரெஸ் சென்ஸ்லவே கோவிலுக்கு வந்துருந்தாங்க. அது பார்த்துட்டு அவங்க இருக்கிறது போகிறது வர்றது எல்லாம் பார்த்துட்டு ஐயர் சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வேண்டிக்கோங்க உங்கள் பசங்க நல்லா படிக்கணும், நல்ல குழந்தைங்களாக இருக்கணும் அன்னிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா சத்தியமான கடவுளுங்க பிள்ளையார். உன் பசங்க எல்லோரும் நல்லா படிப்பாங்க. ஒரு சிஸ்டர் என்னை கேட்டு நின்றாங்க, உன் பசங்க எப்படிங்க உங்களோட அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, என் பசங்க எங்ககிட்ட பேசுறது கூட இல்லை நின்றுட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டு நின்றாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. தெரியலங்க, எனக்கு வந்து பசங்களோடவே என்னோடய லைஃப் பசங்க சின்ன வயசுலேருந்து பசங்கன்னு ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியல என்னன்னுட்டு, எதுனால அம்மாவோட ஜாலியாக என்னோட அவ்வளோ திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களும். எங்கே போனாலும் 3 பேரும் போவோம். அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் லீவ் இருந்துச்சுன்னா அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவரோட சேர்த்து 4 பேரும் போவோம். இல்லைன்னா எங்கே போனாலும் 3 பேரே போவோம். அது மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுங்க சின்ன வயசுலேருந்து. ஏன்னு தெரியல. அதொக்க ஆசை, ஒரு திருப்தி பசங்களோட இருந்ததான்னுட்டு. ஒருத்தர் எல்லா தாய்க்கும் எமோஷன் தான் குழந்தைங்கன்னா. எனக்கு அதுக்கு மேலே இருக்குமோ என்னவோ தெரியல. கடவுள் அது மாதிரி கடவுள் கொடுத்தது தானேங்க. எந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் கடவுள் கொடுக்கறது தான். என்ன பசங்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் நான். எனக்கு அது திருப்தி தான். எல்லோரும் என் சொந்தக்காரங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க அவ்வளோ பைத்தியமாக இருக்கேன்னுட்டு.
பரவாயில்ல இருக்கட்டும், இருக்கிற என் பசங்களோட நான் இருக்கிற தினி நாள் நான் என் பசங்களோட அப்படி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு தாய் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாதுங்க. அந்த சப்போர்ட் நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா நம்மளை விட்டு அவங்க போக மாட்டாங்க. அதுதாங்க. அவங்கள அதட்டி அடிச்செல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அன்பால் தான் பசங்களை நம்மக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த ஒரு அன்பு இருந்தால் போதும் பசங்களுக்கு. அப்பா எது இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும் என்ற ஒரு யோசனை நம்ம தான் பசங்களுக்கு கொண்டு வரணும். அது மாதிரி கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அவங்களோட டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அக்கா முடியல வேலைக்கு போகிறேன்னுட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லி நின்றாங்க. நானும் கூட எனக்கும் வேலை இருக்குல்லங்க, எனக்கு வேலை இல்லாமையா இருக்குது. வெளியே போகிறேன், மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுறேன், ஷூட் எடுக்கிறேன், வீட்டுக்கு வந்து திருப்பி அதை எடிட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வேலைக்காரி கூட இல்லைங்க, மற்ற வேலை எல்லா வேலை நான் தான் பண்ணுறேன். ஆனாலும் பசங்களுக்காக அந்த டைமுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடுவேன். எவ்வளோ நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பசங்களோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன நடந்துச்சு, என்ன கஷ்டம் இருக்குது, அவங்க ஏன் டல்லான்னு இருக்காங்க, இதெல்லாம் அந்த நம்ம கொடுக்க நம்ம பசங்களோட நம்ம இப்போ உட்கார்ந்தாதான் வயசான காலத்தில் அவங்களும் நம்மளோட உட்காருவாங்க. அது நான் நம்பியிருக்கேங்க. நீங்கள் டைம் கொடுங்க, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும், அவங்களே உங்களை விட்டு போக மாட்டாங்க. அவ்வளோதாங்க. பூஜை நடந்துச்சு, ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா இந்த விலாகில் அவரு எப்படி கலாச்சிட்டு இருந்தார். அப்பா உனக்கு தான் நீ தான் அதிசயமாக பெற்றிருக்கடி என்றார் அவர் அப்பாவே. என்னவோ எல்லாருக்கும் அவங்கவுங்க குழந்தைங்க, அவங்களுக்கு எனக்கு என் பசங்க, அவ்வளோதான். நிம்மதியாக ஜாலியாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து எடுத்த விலாக் எல்லாமே புதன்கிழமை விலாகுங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சா, அதனால் இவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டார். சரி பையன் சின்ன பையன் எங்காவது வெளியே போனோன்னே என் சின்ன பையன் தாங்க, மம்மி டேடி கூட வந்துட்டார், வெளியே போகலாமா, விஆர் மால் போகலாமான்னாரு. சரி குழந்தை ஆசைப்படுறா, சரி போகலாங்கன்னா சரிம்மான்னுட்டு அவங்க 2 பேர் ஒரு வண்டியில், நாங்கள் 2 பேர் வண்டியிலனே வந்தாங்க. வந்துட்டு இப்போ இதையே காட்டுறேன்னா அவருக்கே ஆஃபீஸ் இருக்குல்ல, எனக்கு வேலை இருக்குது, வீட்டு வேலை பண்ணிக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், காலேஜ் அது இது வீடியோஸு ஷூட்டிங், அப்பா ரொம்ப ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும். ஆனாலும் பசங்களோட அவங்க கேட்கும்போதும் நம்ம இல்லைன்னாமல் அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு ஹாப்பி. பசங்களுக்காக சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட வெளியே போகணுன்னு கேட்க மாட்டாங்க. எப்போ அம்மா அப்பா இருக்கலாம் அது மாதிரி அன்னுட்டு ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோடு இன்னும் போகணும் நினச்சாங்கன்னா சொல்லுவாங்க, போயிட்டு வாங்கடான்னுட்டு இப்போ நாங்களே அமுச்சு விடுவோம், போவாங்க. ப்ளஸ்ஸு நம்ம ஷாப்பிங்க்கு வந்த உடனே மாலுக்கு வந்த உடனே நான் சும்மா இருப்பேன், அங்கே இருக்கிற கோல்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாட்ச் வாங்கணுங்க. ஏன்னா நான் பேங்கிள்ஸ் தான் விரும்புவேன், கண்ணாடி பேங்கிள்னா கூட நான் கையில் ஃபுல்லாக போட்டுன்னு தான் இருப்பேன். சரி அந்த வாட்ச் இல்லாதனால டைம் பார்க்குறதுக்கு ஃபோன் எடுக்கிறேன்னா பர்ஸ்லேருந்து ஃபோன் கீழே விழுந்துருது. அதனால் ஒரு வாட்ச் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்ச் பார்த்தீங்களா, ஃபாசல் கம்பெனியாக மோதிரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, 10,000 இருக்குது. இதில் எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த வாட்ச் எல்லாம். சரி அன்னுட்டு பார்த்துட்டு இருந்தேன் எது ஒன்று ஃபைனல் பண்ணலான்னுட்டு. சரி ஷாப்பிங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டோம். எல்லாம் வாங்குறோமோ இல்லையோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படி பார்க்கலான்ற மாதிரி பார்த்தோம். பசங்களும் ஏதோ பார்த்தாங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சரி அன்னுட்டு சரி சாப்பிட்றதுக்கு போனால் என் பையன் ஏதோ ராமனோ ஏதோ வாங்கினாருங்க. பாருங்கள் அது எப்படி இருக்குன்னுட்டு, சைனீஸ் ஃபுட்டு போல் ஏதோ வாங்கினாரு. அது என்னடா அப்படி இருக்குன்னா, மம்மி இது நல்லா இருக்கும் மம்மி நீங்களும் சாப்பிடுங்கன்னாரு. ஒரு வாய் சாப்பிட்டேன், அப்படியா என்னடா இப்படி இருக்குது, இது போய் என்னடா ஃபுட்டு அண்ணன், ஏதோ அவனுக்கு பிடிக்கும் சாப்பிட்ணும் மம்மி, எல்லோரும் அது டிவிலெல்லாம் காட்டுவாங்க, சாப்பிட்ணுன்னு தோந்து மம்மி, எப்படி இருக்குது பார்க்கலான்னா, பரவாயில்ல ஏதோ நூடுல்ஸ் மாதிரி இருக்குது, அதில் சிக்கனும் எல்லாம் போட்டுருந்தாங்க. அப்புறமா பையன் ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க, அது பேருங்க கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க அது ஏதோ மாங்காய், அது ஏதோ பசங்க பார்ப்பாங்கல்ல, அது ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதா கீழே, அது ஏதோ கொலாபரேஷன் நடக்குது மம்மி, நாங்கள் அங்கே போகிறோம்னாங்க. சரி அன்னிட்டு போங்கடான்னுட்டு நான் கொஞ்ச நேரம் இடுப்பு வலி எடுத்துக்கிடுச்சுங்க. எனக்கு வண்டியிலனே வந்தேன், காரில் வரல, அதனால இடுப்பு வலி எடுத்துக்கிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து நின்றேன் சும்மா.
அப்புறம் அவங்க சாயங்காலம் ஆயிடுச்சு. அது இது சுற்றி கித்தி பார்த்துட்டு நான் எல்லாம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணல, கொஞ்சோண்டு தான் மென்ஷன் பண்ணுறேன், இதில் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். அப்புறமா ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. போனாங்க அவங்களே அங்கேயே ஏதோ ஐஸ்கிரீம் நம்ம சொன்ன அந்த ஃப்ளவரு நியூட்ரல்ல ஃபெரர் ரோச்சர் ஃப்ளவர் ஏதோ வாங்கினாங்கங்க. ஒரு கப்பு மாதிரி கொடுத்தாங்க. 4 பேர் சாப்பிட்லாங்க, அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு. 700 என்னவோ சொன்னாங்கங்க. நல்லா இருந்துச்சு, 4 பேர் சாப்பிட்லாம் நிஜமாவே. அவ்வளோ பெரிய கப்பு மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டோம், பசங்க சாப்பிட்டாங்க. அங்கே கீழே சொல்ல இல்லைங்க, அவங்க அது சைனா அவங்களது ஏதோ கொலாபரேஷன் நடக்குது. அது ஏதோ சொல்கிறா என் பையன், அது என்னன்னு எனக்கு புரியல. ஏதோ மாங்கான்றா ஏதோ சொல்கிறா. அவங்க எல்லாம் அங்கே ஃபங்க்ஷனுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு ஏதோ அந்த கான்டெஸ்ட்டில் கூட ஏதோ பேர் கொடுத்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் பசங்க. அப்புறமா வாங்கடா இன்னும் கிளம்பலான்னுட்டு நைட்டு இன்னும் ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்கள், இருட்டு ஆக போகுதுன்னுட்டு பசங்களோட அங்கேருந்து ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டு போகும்போது நானும் என் பெரிய பையன் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க சின்ன பையன் அவங்க அப்பா ஏதோ வாங்கணுமா சின்னவன், அதனால் அப்படியே போயிட்டாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்